ஹலோ காய்ஸ், இந்த பூச்சூட்டு விழா வேறு யாருக்கும் இல்லை, எனக்கு தான். ஸோ என்னோடய ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சாரீ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும், இந்த காம்பினேஷனில் தான் எதிர்பார்த்தேன். ஸோ அதேமாதிரி எடுத்தாச்சு. ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோல்டு, ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் இந்த மாதிரி தான் போயிருந்தேன். எந்த மேக்கப்புமே பண்ணல, ரொம்ப சிம்பிளாக என்கிட்ட இருக்கிறத வச்சு நீட்டாக பண்ணியிருந்தேன். மேக்கப்போட இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை, கொஞ்சம் பயமாகவே தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும், லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜான்றது. ஸோ லவ் மேரேஜும் கிடையாது, அரேஞ்ச் மேரேஜும் கிடையாது, லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜும் கிடையாது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் அண்ட் லவ் மேரேஜ். ஸோ வீட்லேயே வந்து முன்னாடியே பேசுனாங்க. ஜஸ்ட் பேசுகிறப்ப யாருமே மாப்பிள்ளை பார்க்கல, ஏன்னா அவங்க சிங்கப்பூரில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ மாப்பிள்ளைக்கு யாருமே தெரியாது. இப்போ அவங்க சிஸ்டர் மேரேஜ் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்காக லீவுக்கு வந்திருந்தாங்க. அவங்களோட தங்கச்சி கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சுட்டு நான் தான் பொண்ணு, அவங்க தான் மாப்பிள்ளைன்னு சொல்லி நமக்குள்ளே பேசிக்கிட்டா பத்தாது இல்லை, சொந்த பந்தம் எல்லாத்தையும் கூட்டி எல்லாருக்கும் தெரிய வைக்கணும்னு சொல்கிறதுக்காக இந்த லீவ் டைமில் வந்து அவங்க பூ வைக்கிறக்காக வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ ஃபைனலாக வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, நான் தான் பொண்ணு, அவங்க தான் மாப்பிள்ளைன்ட்டு. முன்னாடியே பேசிட்டேன் தான், இருந்தாலும் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டாங்கன்னு சொன்னேன்னே எனக்குள்ளே அவ்வளோ ஒரு பயம். ஸோ தெரிஞ்சவங்க தான், இருந்தாலும் என்னமோ தெரியல படப்படன்னு இருந்துச்சு. ஸோ எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த டைமில் இருக்கிறது தானே, எனக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. இந்த வீடியோவில் என்னையை பற்றியோ இல்லை என்னோடய ஃப்யூச்சர் ஹஸ்பண்டை பற்றியோ பேச விரும்பலை. ஸோ அதுக்குன்னு ஒரு டைம் வரும், அப்போ கண்டிப்பாக வந்து எங்களை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். பெரிய திக் மூமெண்ட் சொல்லுவாங்கள்ல, அந்த மூமெண்ட் வந்துருச்சு. என்னமோ தெரியல, அந்த டைமில் எனக்கு பார்க்கவே தோணல, ஏன்னா அவ்வளோ ஒரு பயம் அத்தனை பேத்துக்கு முன்னாடி கொடுக்குறக்கு. இதுக்கிடையில் எங்கள் ஊர் குட்டீஸ்லாம் மாப்பிள்ளை யாருன்னு கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோ பாருங்கள். இவங்க தான் என்னோட மாப்பிள்ளை. ஸோ ஃபைனலி வந்து எனக்கு பூ வச்சு முடிவு பண்ணியாச்சு. இந்த டைமில் வந்து யார் என்னன்னே தெரிய மாட்டாங்க. ஸோ ஜஸ்ட்டு விசாரித்து கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு எல்லா கேரக்டரும் தெரிஞ்சு நான் மனசார அவ்வளோ ஒரு சந்தோஷமாக அந்த இடத்துல இருந்துச்சு எனக்கு. இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் அம்மா அப்பா கூட நான் சொல்லுவேன். ஏன்னா பெற்றவங்க செய்கிற புண்ணியம் தான் பிள்ளைங்களை வந்து சேருன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட நல்ல மனசுக்காக தான் என்னோடய வாழ்க்கை இன்றைக்கி நல்லா அமைஞ்சிருக்கு. உண்மையை சொல்லப்போனால் அவங்கள்ட்ட வந்துட்டு அவ்வளோ ஒரு நல்ல கேரக்டர் இருக்குது. இப்படிலாமா மனுஷங்க இருப்பாங்க, இவ்வளோ நல்லவங்களெல்லாம் இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி தோணி இருக்குது. நான் அவங்கக்கிட்ட கூட சொல்லியிருக்கேன் நிறைய டைம். எல்லாமே ஓகே தான், ஆனால் மேரேஜ் மட்டும்தான் வந்து இன்னும் 1 இயர் இருக்குது. இப்போ லீவுக்கு வந்திருக்காங்க, இன்னும் 1 வீக்கில் வந்து ஊருக்கு கிளம்பிடுவாங்க. அந்த நாளை நினைக்கிறப்பே எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அவங்களுக்காக நான் லைஃப்பில் இதை கடந்து போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ இன்னும் 1 இயர் தானே, டக்குன்னு போயிடும் அப்படின்ற நம்பிக்கையில் நானும் சரி அவங்களும் சரி ஓடிட்டு இருக்கோம். இனிமேல் எங்கள் லவ் வந்து லாங் டிஸ்டன்ஸ் லவ் அப்படின்ற மாதிரி திருப்பி வந்து அகெயின் ஸ்டார்ட் ஆக போகுது. அதை நினைக்கிறப்போ ஒரு பக்கம் வந்து ரொம்ப கவலையாக இருக்குது, ஆனால் அதுவும் ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீல் கொடுக்கும். அகெயின் பார்க்குறப்ப அதில் இருக்கிற ஃபீல் எதுலேயுமே இருக்காது. அவங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கும். ஸோ அவங்கள வந்து நம்ம ஃப்ரீயாக விட்டுறணும். அவங்க நல்லபடியாக ஊருக்கு போயிட்டு அகெயின் வீட்டுக்கு வரணும். ஸோ அதுக்கப்புறம் தான் எங்களோட மேரேஜ். ஆக்சுவலாக இன்னும் 1 இயர் இருக்குது. ஸோ வீட்டுக்கு வந்தவங்களாம் நல்லபடியாக சாப்பிட்டுட்டு, இந்த ஃபங்க்ஷன் இந்த டே வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. எல்லோரும் சாப்பிட்டுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு மாப்பிள்ளை வந்திருந்தாங்க. எங்கள் அக்கா வந்து வச்சு ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி பொக்கே கொடுக்கலையா, ப்ரப்போஸ் பண்ணலையான்னு சொல்லி வம்பிழுத்துட்டு இருந்தா. ஸோ நானும் கூட சேர்ந்து வம்பிழுத்துட்டு இருந்தேன். அவங்களால எதுவுமே பேச முடியல, அவங்களும் சிரிச்சுட்டே பேசிகிட்டு இருந்தாங்க காமெடி பண்ணிவிட்டு. அப்புறம் என்ன, இதில் சின்னதாக ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஏதோ இந்த டேக்கு வந்து மெமரிஸ் நமக்கு கடைசி வரைக்கும் இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் தானே. இந்த 1 இயர் கேப்பில் அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் மட்டும்தான் எனக்கு சந்தோஷம் கொடுக்கும். அவங்க பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறது அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் மட்டும்தான். ஸோ இந்த விலாக் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இதேமாரி நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.